அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தர்மா அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமுக்கு உண்டான டெஸ்ட் நம்பர் 37 தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இதில் பொது தமிழ்லேருந்து வினாக்கள் பார்க்க போகிறோம். வீடியோவை நீங்கள் முழுமையாக பாருங்கள், உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். வீடியோவோட லாஸ்ட்டில் எத்தனை கொஷின்ஸுக்கு உங்களால் கரெக்டாக ஆன்சர் பண்ண முடிஞ்சுது அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ முதல் வினா பாருங்கள். திராவிடம் என்னும் சொல்லை முதலில் குறிப்பிட்டவர் யார்? இதுதான் முக்கியம். ஓகேங்களா? முதலில் குறிப்பிட்டவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர் என்ன அப்படின்னா குமரில பட்டர். ஓகேங்களா? திராவிடம் என்னும் சொல்லை முதலில் குறிப்பிட்டவர் யாருன்னா குமரில பட்டர். ஸோ முதல்ல பயன்படுத்தினவர் யாரு அப்படின்னு கேட்டாங்கன்னா கால்டுவெல். ஓகேங்களா? முதல்ல பயன்படுத்தினவர் யாருன்னா கால்டுவெல். முதல்ல குறிப்பிட்டவர் யாருன்னா குமரில பட்டர். கீழ்கண்டவற்றுள் எது நடு திராவிட மொழி? கீழ்கண்டவற்றுள் எது நடு திராவிட மொழி அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர் பாருங்க, கோண்டா அப்படிங்கிறது தான் நடு திராவிட மொழி. ஓகேங்களா? கோண்டா அப்படிங்கிறது தான் நடு திராவிட மொழியில் வந்துடும். அடுத்து பாருங்க, கீழ்கண்டவற்றுள் தவறான இணை எதுன்னு கேட்குறாங்க. கீழ்கண்டவற்றுள் தவறான இணை எது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ தமிழோவியம் அப்படிங்கிற நூலை எழுதினது யாருன்னா ஈரோடு தமிழன்பன். சரியா இருக்கு. ஓகேங்களா? உலக தாய்மொழி நாள் என்ன? 21, அதாவது பிப்ரவரி மாதம். ஓகேங்களா? பிப்ரவரி 21ன்னு வச்சுக்கோங்க. முத்திக்கனி அப்படின்னா உருவகத்தில் வருது. ஓகேங்களா? உருவகம், அது வந்து உருவகம் படுத்துகிறாங்க, அதனால் உருவகம், அதுவும் சரியாக தான் இருக்குது. இந்த கா ப்ளஸ் சா அப்படிங்கிறது 3 அப்படிங்கிறாங்க. ஸோ அதுதான் தவறாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஏன்னா உங்களுக்கு 1+4 அப்படிங்கிற மாதிரி வரும். ஓகேங்களா? ஸோ அதனால் அது தவறாக இருக்குது. மற்றபடி எல்லாமே ரைட். ஓகேங்களா? அப்போ தவறானதுன்னா ஆப்ஷன் டி தான். ஸோ அடுத்து பாருங்கள், ஏந்தி என்பதன் இலக்கண குறிப்பு என்ன? ஏந்தி என்பதன் இலக்கண குறிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வினையச்சம். ஸோ ஏன்னா இ அப்படின்னு முடியுது, ஏந்தி. ஓகேங்களா? ஸோ வினையச்சத்தில் வந்துடும். அடுத்து பாருங்க, வணக்கம் வள்ளுவ என்னும் கவிதை நூலுக்கு ஈரோடு தமிழன்பன் எந்த ஆண்டு சாகித்ய அகாதமி விருது பெற்றார்? வணக்கம் வள்ளுவ அப்படிங்கிற இந்த கவிதை நூலுக்கு ஈரோடு தமிழன்பன் எந்த ஆண்டு சாகித்ய அகாதமி விருது பெற்றார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2004 வருஷத்தில் வாங்குறாரு. ஓகேங்களா? 2004 வருஷத்தில் வாங்குறாரு. கீழ்கண்டவற்றுள் எது செய்தி தொடர்? கீழ்கண்டவற்றுள் எது செய்தி தொடர் அப்படின்னு கேட்குறாங்க. செய்தினா என்ன? ஒரு விஷயத்த சொல்கிற மாதிரி இருக்கணும். இதில் எது சொல்கிற மாதிரி இருக்குது? எவ்வளவு உயரமான மரம் அப்படின்னா அது வந்து ஒரு ஆச்சரியம், உணர்ச்சி இதில் வந்துடும். உரை கவிதாவால் படிக்கப்பட்டது இதுவும் கிடையாது. என் அண்ணன் நாளை வருவான். ஸோ நாளைக்கு வருவாங்கிறது தான் ஒரு செய்தி. ஓகேங்களா? அப்போ இதுதான் செய்தி தொடர். இது பறிக்காதீர்னா அந்த கட்டளை தொடரில் வந்துடும். ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், 7வது கொஸ்டின் பாருங்கள். திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் அப்படிங்கிற நூலை யார் எழுதியிருப்பாங்க அப்படின்னா ராபர்ட் கால்டுவெல். ஓகேங்களா? ஸோ 1856. தமிழர் சமுதாயம் அப்படிங்கிற நூலை கவிஞர் தமிழ்வழி எழுதியிருக்கிறார். ஓகேங்களா? கவிஞர் தமிழ்வழி. ஒவ்வொரு கல்லாய் அப்படிங்கிற இந்த சிறுகதையை கந்தர்வன் எழுதியிருக்கிறாரு. அழகின் சிரிப்பு அப்படிங்கிறத பாவேந்தர் பாரதிதாசன் எழுதியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ ஆன்சர் என்ன? ஆப்ஷன் 7க்கு ஏ. ஓகேங்களா? கீழ்கண்டவற்றுள் நீர்நிலையோடு பொருந்தி உள்ள பெயர் எது? கீழே கொடுத்துருக்க பெயரில் நீர்நிலையோட பொருந்தி இருக்க பெயர் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அணை அப்படின்னாலும் நீர்நிலையோட ரிலேட்டடு தான். ஊருணி அப்படின்னாலும் நீர்நிலையோட போகிறது தான். கண்மாய் அப்படிங்கிறாலும் நீர்நிலையோட வர்றது தான். அப்போ அனைத்தும் சரியானது தான். அடுத்து பாருங்க, கோதாவரி ஆற்றின் குறுக்கே தௌலீஸ்வரம் அணை எந்த ஆண்டு கட்டப்பட்டது? கோதாவரி ஆற்றின் குறுக்கே தௌலீஸ்வரம் அணை எப்போ கட்டினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1873. 1873 கண்டுபிடிச்சாங்க. ஓகேங்களா? சாரி, கட்டினாங்க. அடுத்து பாருங்க, ஸோ அடுத்த செட்டு ஓகேங்களா? ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. ஓகே, இப்போ பாருங்க, கீழ்கண்டவற்றுள் சரியான கூற்று எது? ஓகேவா? நல்லா பார்த்துக்கோங்க. கவிஞர் தமிழ்வழி புதுவையில் பிறந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. கவிஞரின் காதல், மேதினமே வருக, கண்ணப்பன் கிளிகள் போன்ற நூல்கள் இவர் படைச்சிருக்கார். ஓகேங்களா? கவிஞரின் காதல், மேதினமே வருக, கண்ணப்பன் கிளிகள் போன்ற நூல்களை அவர் படைச்சிருக்காரு கவிஞர் தமிழ்வழி.
பாரதியாரின் வழிதோன்றலாக பாரதிதாசனின் மாணவராக இவர் விளங்கியிருக்கார். பாரதியாரின் வழிதோன்றலா பாரதிதாசனோட மாணவராக விளங்கினார்னு சொல்கிறாங்க. அப்போ எது சரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனைத்தும் சரியானது தான். அனைத்தும் சரியானது. அடுத்து பாருங்க, அடுத்த கொஸ்டின். பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவிவளவ என்று சேக்கிழாரை பாராட்டியவர் யார்? பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவிவளவ என்று சேக்கிழாரை பாராட்டியவர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீனாட்சி சுந்தரனார். ஸோ ஓகேங்களா, மீனாட்சி சுந்தரனார், மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது பொறுத்துக. ஓகேங்களா, அடுத்தது என்ன? பொறுத்துக. விரிமலர்னா என்ன? விரியும் மலர், விரிந்த மலர், விரிகின்ற மலர் அப்படின்னு வரும். அப்போ அது காலத்தை காட்டுறதால வினைத்தொகையில் வந்துடும். அடுத்து பாருங்க, தடவரையின என்ன? சால, தவ, நனி. ஸோ இதெல்லாம் வந்தால் உரிசொல் தொடர்னு நம்ம சொல்லியிருக்கோம். அடுத்தது செந்நெல் அப்படின்னா அது வந்து செம்மை நெல்லை குறிக்கிறதால அது வந்து பண்பு தொகையில் வந்துடுது. கொடுத்தோர் அப்படின்னா ஒரு இது மேலே வந்து நம்ம இன்னொரு பெயரை வைக்கிறதால அது வந்து வினையால் அணையும் பெயர். ஓகேங்களா? ஸோ அப்போ ஆப்ஷன் பி சரியானது. அடுத்து பாருங்கள், புறநானூறு பற்றிய தவறான கூற்று எதுன்னு கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு புறநானூறு 10 பாட்டு நூல்களில் ஒன்று அப்படிங்கிறாங்க. பண்டைய வேந்தர்களின் வீரம், வெற்றி, கொடை, பெருமைகளை பற்றி அன்றைய மக்களின் புற வாழ்க்கையை பற்றியும் இது சொல்லுதுங்கிறாங்க. ஓகேவா? பண்டைய தமிழர்களின் அரிய வரலாற்று செய்திகள் அடங்கிய பண்பாட்டு கருவூலமாக திகழுதுங்கிறாங்க. குறுநில மன்னர்கள், புலவர்கள், சான்றோர்கள் உள்ளிட்டோரின் பெருமையை விளக்குறதா சொல்கிறாங்க புறநானூறு அப்படிங்கிறது. ஓகேவா? அப்போ இதில் தவறான கூற்று அப்படின்னா ஃபஸ்ட்டு ஆப்ஷன் ஏ தான். ஏன்னா புறநானூறு 10 பாட்டில் வராது. ஓகேங்களா? 8 தொகையில் வந்துடும், 8 தொகையில் வரும். ஸோ அதுதான் தப்பாக இருக்குது. அடுத்த விஷயம் இங்கே பாருங்கள். எழுந்தது துகள், ஏற்றனர் மார்பு, கவிழ்ந்தனர் மறுப்பு, கலங்கினர் பலர். இந்த வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எதுன்னு கேட்குறாங்க. எழுந்தது துகள், ஏற்றனர் மார்பு, கவிழ்ந்தன மறுப்பு, கலங்கினர் பலர். ஸோ இந்த வரிகள் இடம்பெற்றிருக்க ஒரு நூல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலித்தொகை. ஓகேங்களா? 10th புக்கில் இருக்குது, கலித்தொகையில் வருது. ஓகேங்களா? ஏறுதழுதல் அப்படிங்கிறதுல வரும். காளை சண்டையை தேசிய விளையாட்டாக கொண்டிருக்கிற ஒரு நாடு எது? காளை சண்டையை தேசிய விளையாட்டாக கொண்டிருக்க ஒரு நாடு அப்படின்னா ஸ்பெயின். ஸ்பெயினில் தான் அது தேசிய விளையாட்டாக இருக்குது. மணிமேகலை விழாவரை காதை என்பது எத்தனையாவது காதை? மணிமேகலையில் விழாவரை காதைன்னு இருக்குது. அது எத்தனையாவது காதை? மணிமேகலையில் மொத்தம் எத்தனை காதை இருக்குது? 30 இருக்குது நமக்கு. ஓகேங்களா? 30 இருக்குது. ஸோ அதில் விழாவரை காதை அப்படிங்கிறது முதல் காதை. ஓகேங்களா? பட்டி மண்டபத்து பாங்கு அறிந்து ஏறுமின் என கூறும் நூல் இது. பட்டி மண்டபத்தோட, அதாவது பட்டிமன்றம், இப்போ இருக்கிற பட்டிமன்றத்துக்கு பாங்கறிந்து ஏறுமின் அப்படின்னு சொல்கிற நூல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மணிமேகலை. தமிழர் நாகரிகமும் பண்பாடும் என்ற நூலின் ஆசிரியர் யார்? தமிழர் நாகரிகமும் பண்பாடும் என்ற நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட்சிணாமூர்த்தி அவர்கள். ஓகேங்களா? தட்சிணாமூர்த்தி. ஸோ அடுத்தது பாருங்கள், 19வது வினா. ஸோ 19வது வினா. ஓகேங்களா? வந்துருச்சு. ஸோ அங்கேருந்து வந்துடுவோம். முதற் பாவலர் என போற்றப்படுபவர் யார்? முதற் பாவலர் அப்படின்னு போற்றப்படுபவர் யார்னா திருவள்ளுவர். ஓகேங்களா? திருவள்ளுவர். கல்வெட்டியல் என்பதன் ஆங்கில சொல் என்ன? கல்வெட்டியல் என்பதன் ஆங்கில சொல் எபிகிராஃபி அப்படின்னு வந்துடும். ஓகேவா? எம்போஸ்டு ஸ்கல்ப்சர். ஓகேங்களா? எம்போஸ்டு ஸ்கல்ப்சர் என்பதன் தமிழ் சொல் என்ன அப்படின்னா உங்களுக்கு இது என்ன? புடைப்பு சிற்பத்தில் வரும். புடைப்பு சிற்பம் தான். ஓகேங்களா? அடுத்தது பாருங்க, ஒளிப்படி இயந்திரத்தை கண்டுபிடித்தவர் யார்? ஒளிப்படி இயந்திரத்தை கண்டுபிடிச்சது யாருன்னா செஸ்டர் கால்சன் அப்படிங்கிறவர் தான். செஸ்டர் கால்சன். சொன்னோர் அப்படின்னா என்ன? சொன்னோர் என்பதன் இலக்கண குறிப்பு வினையால் அணையும் பெயர். சொன்னோர் என்பதன் இலக்கண குறிப்பு வினையால் அணையும் பெயர். 24வது வினா. கள்ளிக்காட்டு இதிகாசம் புதினத்துக்காக வைரமுத்து டேஷ் சாகித்ய அகாதமி விருது பெற்றார். கள்ளிக்காட்டு இதிகாசம் அப்படிங்கிற அந்த புதினத்துக்காக வைரமுத்து அவர்கள் எந்த ஆண்டு சாகித்ய அகாதமி வாங்குறாருன்னா 2003ஆம் ஆண்டு வாங்குறார். 2003ஆம் ஆண்டு. ஸோ கீழ்கண்டவற்றுள் சரியான கூற்று எது? தமிழ் மொழியில் கிடைக்கப்பெற்ற முதல் இலக்கண நூல் தொல்காப்பியம் அப்படிங்கிறாங்க. நல்லா பார்த்துக்கோங்க, மறைக்குதுன்னு நினைக்கிறேன். தொல்காப்பியம் 3 அதிகாரங்களில் 27 இயல்களை கொண்டிருக்குங்கிறாங்க. 3ஆம் அதிகாரத்தில் தமிழரின் அகம், புறம்,
சார்ந்த வாழ்வியல் நெறிகளையும் தமிழ் இலக்கிய கோட்பாடுகளையும் விளக்குதுங்கிறாங்க. எது? தொல்காப்பியம். ஸோ அப்போ இதில் எது சரியானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனைத்தும் சரி. ஓகேவா? ஸோ இப்போ நீங்கள் இந்த 25 கொஷினுக்கு எத்தனை கொஷினுக்கு கரெக்டாக ஆன்சர் பண்ணீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகேவா? வீடியோ பிடிச்சிருந்தா லைக்காக பண்ணி விடுங்க, உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இது என்னுடைய ஃபேஸ் காட்டி பண்ணுற ஃபஸ்ட்டு வீடியோ. ஓகேங்களா? ஆடியோ எப்படி இருந்துச்சு, வீடியோவோட லைட் செட்டிங்ஸு, ஆடியோ எப்படி கிளியராக இருக்கா அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் நீங்கள் சொல்லுங்கள். நான் அடுத்தடுத்த வீடியோவில் திருத்திக்கிறேன். வேறு ஏதாவது மிஸ்டேக்ஸ்னாலும் நீங்கள் வந்து சொல்லலாம். ஸோ அடுத்தடுத்த வீடியோக்களில் திருத்தப்படும். ஸோ வீடியோ பார்த்த எல்லாருக்குமே நன்றி. அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். ஓகேவா?